மார்த்தாள் மரியாளை போல 2 சகோதரிகள். அந்த 2 சகோதரிக்கும் திருமணம் ஆகிவிட்டது. அந்த 2 சகோதரருடைய ஒரு கணவர் அநேக பாவ தீய பழக்க வழக்கங்களில் அடிமையாய் கிடந்தார். அந்த சகோதரி என்ன செஞ்சாங்க, அந்த கணவரை குறித்து அநேகரிடத்துல குறை சொல்லி கொண்டும் அவர் செய்கிறதையெல்லாம் வெளியில் புலம்பிக் கொண்டும் ஆலோசனை கேட்டுக்கொண்டும் சண்டை போட்டுக்கொண்டும் இருந்தாங்க. ஆனால் இன்னொரு சகோதரி அவரும் தான் தீய பழக்க வழக்கத்தில் இருந்தார். ஆனால் அந்த சகோதரி பொறுமையோடு தன்னுடைய கணவரை குறித்து பெருமையாகவும் ஆசீர்வாதமாகவும் பேசத் தொடங்கினார்கள். யாரிடத்திலும் அவரை பற்றி ஒரு குறை சொல்லாமல் தன்னுடைய இருதயத்தில் வைத்துக்கொண்டு அதை எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவனிடத்தில் மாத்திரமே தெரியப்படுத்தினார்கள். அவள் கணவருடைய எல்லா பாவங்களையும் கல்வாரி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படும்படியாய் கண்ணீரோடு ஜெபித்து தன்னுடைய எல்லா காரியத்தையும் அவரிடம் மாத்திரம் சொல்லி அழுவார்கள். சில நாள் போனதும் மூத்த சகோதரியுடைய கணவர் இறந்து விட்டார். அந்த இளைய சகோதரி எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்தின அந்த சகோதரியின் கணவர் மனம் திரும்பி அவளோடு கூட சந்தோஷமாய் வாழத் தொடங்கினார். இதுதாங்க தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். நம் வீட்டு காரியங்களை குறித்து அநேகரிடத்தில் புலம்புவதினாலும் கவலைப்படுவதினாலும் கண்ணீர் சிந்துவதினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்தும்படி தேவனே விரும்புகிறார். அல்லேலூயா.